வெல்கம் டு மாஷா டெய்லரிங். சுடிதாரில் ஸ்லீவ் தைக்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். சுடிதாரில் ரெடிமேட் கை ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் 2 மெத்தட் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு மெத்தட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்த மெத்தட் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்லாம் இப்படி கொஞ்சமாக பிரித்து வச்சுட்டு அதுக்கடுத்து துணியை நம்ம கட் பண்ணணும். துணியை நம்ம 4ஆக போட்டுட்டு ஏற்கனவே அவங்க ரெடிமேட் அதாவது ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அதில் கட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை அவங்க இதே மாதிரி கிளாத் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம தான் கட் பண்ணணும். துணியை ஒன்று போல் 4ஆக மடிச்சுக்கோங்க. 4 மடிப்புமே இங்கே இருக்கணும். துணியோட 4 மடிப்பு இங்கே இருக்கணும். இந்த சைடு நமக்கு ஓப்பன் இருக்கும். இப்போ இதில் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணணும். லைட்டாக இப்படியே வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2 இன்ச் வரை இருந்தால் போதும். இந்த இடத்துல இங்கே 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே லேசாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு கீழே சிலும்பல் மாதிரி இருக்கும், அதையும் நம்ம ஒன்று போல் வச்சு கட் பண்ணிக்கணும். ஏன்னா துணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதையும் நம்ம சரி பண்ணி கட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஒருவேளை கைக்கு நீளம் காணலை, அந்த நம்ம தைக்கும்போது காணலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம துணி கொடுத்து தைக்க வேண்டியது இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட இதே கலரில் துணி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் இதே கலரில். இப்போ இதுக்கு காணாதுன்னு நினைக்கிறேன், அதனால் இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் திக் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இது காணலை அப்படின்னா நம்ம இந்த துணியை கொஞ்சம் அட்டாச் பண்ணி தைக்கணும். நம்ம கட் பண்ண துணியை இதில் வச்சு பார்ப்போம், கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அப்படி கரெக்டாக இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் துணி கொடுக்கணும். இங்கே வரதான் இருக்குது, ஒரு 2 இன்ச் கிட்ட நமக்கு காணலை. இவ்வளோ தூரம் நம்ம என்ன செய்யணும், தனியாக துணியை அட்டாச் பண்ணணும். இந்த துணி நமக்கு உள்ளே போயிடும், அதனால் நமக்கு ஒன்றும் வெளியே தெரியாது. இதே கலரில் கிடச்சிதுன்னா பரவாயில்ல, இல்லாட்டி இது கொஞ்சம் மேட்சிங்காக வர மாதிரி கொஞ்சம் துணி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் நம்ம ஒரு 2 இன்ச் கொடுத்து 4 சைட்லேயும் நம்ம தைச்சிக்கணும். இங்கே ஒரு 2 இன்ச், இந்த இடத்துல நமக்கு 2 இன்ச் 4 இன்ச் தேவைப்படும். இங்கே 2 இன்ச், இதில் 2 இன்ச் தைக்கணும், இதில் 2 இன்ச், அதே மாதிரி இதில் 2 இன்ச், இதில் 2 இன்ச், எல்லாமே இதே அளவுக்கு எடுத்து நம்ம கட் பண்ணி தைச்சி வச்சுக்கணும். தைச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம இதை ஜாயின் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு ஸ்டோன்ஸ்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. இது ஏன்னா ஊசி உடஞ்சிரும். நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஸ்டோன்லாம் எடுக்கிறது நல்லது. தைக்கும்போது நம்ம மறந்துடுவோம். அதனால் சைடில் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க. ஒரு 1/2 இன்ச் வர்ற அளவுக்கு ஸ்டோன்ஸ்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தைக்கணும். 2 துணி நான் கட் பண்ணி வச்சுக்கேன். கொஞ்சம் ஸ்லோப்பாக வர்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு வரும்போது நமக்கு அப்படியே ஸ்லோப்பில் வரும். இந்த இடத்துல நம்ம இப்படி வச்சு இங்கே ஒரு தையலும், அதே போல் இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு தையலும் போடணும். வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படி வைக்கணும், மாற்றி வச்சு தைச்சிடாதீங்க. இந்த இடத்துல ஒரு தையல் போடணும். தைச்சி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நமக்கு இப்படி ஃபினிஷிங் இருக்கும். அதே போல் 2 பக்கமும் இங்கேயும் துணி வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா மாற்றி வச்சிட்டிங்கன்னா இந்த கட்டிங் மாறிடும், அதுக்காக சொல்கிறேன். இப்படி வச்சிடணும். அதே மாதிரி இதையும் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு தையல், அங்கே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை நம்ம இதில் ஜாயின் பண்ணணும். கீழேயும் நம்ம ஒரு தையல் போட்டோம். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த நார்ச் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த இடத்த கரெக்டாக ஷோல்டரில் வர்ற மாதிரி வச்சுட்டு உள்பக்கமாக வைக்கிறேன் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த வெளியே உள்ள டிசைன் தெரியும். அதனால் நம்ம இப்படி உள்பக்கமாக வச்சு ஒரு 1/2 இன்ச் இல்லை, ஒரு 1/4 இன்ச் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். இந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போடணும். வெளிப்பக்கமாகவே நம்ம தையல் போடணும். இந்த இடத்துல இந்த துணியை இப்படியே வச்சு நம்ம தைக்க போகிறோம். உள்பக்கமாகவே நமக்கு தையல் வந்துடும். துணி உள்பக்கமாக போயிடும், தையல் நமக்கு வெளிப்பக்கமாக வரும். இந்த டிசைன் தெரியணுங்கிறதுக்காக, இந்த ரோப் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக நம்ம அப்படி தைக்கிறோம். இந்த இடத்துல நம்ம தையல் போடணும். தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு ஒருவேளை இது நிற்கலைன்னா நம்ம பின் போட்டுக்கிறது நல்லது. சென்டரில் தைக்க முந்தி பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் தைக்கும்போது இந்த பின் எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பின் போட்டுக்கோங்க. பின் போட்டால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இந்த இடத்துல அதே போல் துணி கரெக்டாக இதோட சேர்த்து வச்சு அப்படியே பின் போடணும்.
பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா தைக்கும்போது நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். 2 கையிலையும் இதே மாதிரியே பின் போட்டு தைங்க. அதுக்கடுத்து இங்கே வர வச்சு இது வரை கொண்டு வந்து அப்படியே பின் போட்டுட்டு அப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிப்போம். ஒரு சைடு மட்டும் நான் பின் போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல அப்படியே தைக்க போகிறோம். சென்டர்லேருந்து நம்ம தைச்சி இங்கே கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பின் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். இங்கேருந்து தைச்சி அப்படியே கொண்டு போய் இங்கே லாஸ்ட்டாகவும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ கீழ் பக்கத்துலேருந்தே தைக்க ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். இதை நான் எப்படி தைக்கிறேனோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணி அப்படியே தைங்க. தைக்கும்போது நம்ம அப்பப்போ பின்ஸை உருவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே மெதுவாக வச்சு தைச்சோம்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். துணியை கரெக்டாக வச்சு தைக்கணும். 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கோங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக 1/2 இன்ச் உள்ளே தள்ளிக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸாக இருந்தீங்கன்னா 1/4 இன்ச் போதும். அப்படி இல்லைனா 1/2 இன்ச் நல்லா துணியை உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறமா தைங்க. ஏன்னா துணி விலகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. பின் பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே நம்ம கொஞ்சம் உள்ளே இழுத்து வச்சு தைக்கிறது நல்லது. தைச்சிட்டு நம்ம மறுபடியும் இந்த சைடில் அந்த ரோப் டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பக்கத்துலேயும் நம்ம ஒரு தையல் போடணும். இதில் ஒரு தையல் போட்டு அதுக்கடுத்து அதில் ஒரு தையல் போடணும். வெளிப்பக்கமாகவே தான் நம்ம தையல் போட்டுட்ருக்கோம். தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா சைடில் நம்ம ஸ்லீவோட சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா, அந்த சுற்றளவு அளந்து எவ்வளோ இருக்கோ அதை குறிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடில் ஜாயின் பண்ணிடணும். இப்படி உங்களுக்கு தைக்க முடியலன்னா உள்பக்கமாகவும் நீங்கள் வச்சு தைக்கலாம். இந்த டிசைன் உங்களுக்கு வெளியே தெரியணுங்கிறதுக்காக அந்த தையல் கரெக்டாக அதில் படணுங்கிறதுக்காக வெளியே வச்சு தைக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இது முடியலைன்னா நீங்கள் உள்பக்கமாகவும் வச்சு தைக்கலாம். துணியை அப்படியே திருப்பி உள்பக்கமாக வச்சு தைக்கிறதும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறமா இங்கே தைச்சி முடிச்சுக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கடுத்து இதுலேயும் நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். அதாவது ஃபஸ்ட் நம்ம இங்கே ஸ்டிச் போட்டிருக்கோம், அதுக்கு அடுத்து இதுலேயும் ரொம்ப கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் நான் ஒரு ஸ்டிச் போட்டுப்பேன், இந்த பக்கம் தூக்காமல் இருக்கும். அதுக்காக நம்ம இந்த இடத்துலையும் ஓரமாக ஒரு ஸ்டிச் போட்டோம், நமக்கு டபுள் ஸ்டிச் ஆயிரும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் டபுள் ஸ்டிச் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து நம்ம இந்த சைடில் நமக்கு கையோட அளவு எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிவிட்டு, நான் இதில் ஒரு 6.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு சைடில் நம்ம அப்படியே தையல் போட்டு இங்கே கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடணும். ஒரு 3 தையல் போட்டுக்கோங்க. நமக்கு எக்ஸ்ட்ரா தையல் பிரிக்கிறதுக்காக தேவைப்படும். அதுக்காக நம்ம ஒரு 3 தையல் போட்டிருக்கோம். அதோட நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இன்னொரு மாடலும் இருக்குது, எப்படி தைக்கலான்னு அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம துணி ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்திங்களா, அது கொஞ்சம் தான் இந்த பக்கம் தெரியும். நமக்கு இந்த பக்கத்தில் தான் உள் பக்கம் போயிருக்கோம். நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கிறது நம்ம பிரித்து விட்டோம் அப்படின்னா தான் இந்த துணி நமக்கு வெளியே தெரிய வரும், மற்றபடி தெரியாது. நம்ம எப்போவுமே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் பார்த்திங்களா, அதுக்கு நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பிரித்து விடணும் அப்படின்னா தான் இந்த துணி நமக்கு தெரிய வரும். அப்படி இல்லைன்னா தெரியாது. இதில் பாருங்கள், கொஞ்சோட தான் தெரியும், ரொம்ப தெரியாது. அதனால் துணி காணலைன்னா கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிரித்து விடணுன்னாலும் தேவைப்படும். அப்படி இல்லைனா அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.